ஹாய்ங்க. சளியா, வறட்டு இருமலா, தொண்டையில சளி இருந்துகிட்டே இருக்குதா, எவ்வளவுதான் துப்புனாலும் சளி வெளியே வரமாட்டுக்கா, இதுக்கு என்னதான் தீர்வு இருக்கா? என்ன தீர்வு பார்க்கலாம் வாங்க. ஹோமியோபதியில இதுக்கு தீர்வு இருக்கா எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய்ங்க, நான் உங்க ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களுடைய ஆரோக்கியம் தாங்க எங்களுடைய முன்னுரிமையா இருக்குது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சளி இருமலை பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவா சளி எதனால பிடிக்குது? நமக்கு ஒண்ணு அலர்ஜினால வரும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வெளியே போகும்போது அந்த தூசு பட்டு, அந்த வாகனங்கள் உள்ள புகைகள் பட்டு நம்மளுக்கு வரக்கூடியதா இருக்கு. அப்படி இல்லைன்னா ரினோ வைரஸ், அந்த சாதாரண சளி காய்ச்சல், அந்த வைரஸ் மூலமா, பாக்டீரியா மூலமா நமக்கு தொற்றுகள் பரவக்கூடியதா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம பக்கத்துல யாராவது, நம்ம வீட்லயோ நம்ம வெளியில போற இடங்கள்லயோ யாராவது அந்த அஃபெக்ஷன்ல இருந்து அவங்க வேகமா தும்பும் போது அவங்க மூலமா கூட நம்மளுக்கு பரவக்கூடியதா இருக்கு. இந்த பரவக்கூடிய வகைகள்ல இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கிட முடியுமோ பாதுகாத்துக்கலாம். ஒண்ணு, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கரெக்டா வச்சுக்கணும். இம்யூனிட்டி பூஸ்டரா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எப்போதுமே சாப்பிடணுங்க. அதே மாதிரி வெளியில போறீங்கன்னா கண்டிப்பா நாங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மாஸ்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாருக்காட்டு பக்கத்துல சளி இருமல் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அவங்க விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கிறதே பெட்டருங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து சளி இருமலை எடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸும் இருக்காது. பக்கத்துல இருக்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடதான் செய்வாங்க. நிச்சயமா அது மூலமா இழுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன தீர்வு பார்க்கலாம் வாங்க. வீட்லயே பிள்ளைங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஹாட் வாட்டர் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெடிசன் ஹாட் வாட்டர் தாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டரை அவங்க குடிக்க மறந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தட்டி போட்டு, கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறமா கற்பூரவள்ளி இலை எல்லாம் போட்டு அதை கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை கொடுக்கலாம். அதுல இருக்கிற அந்த வாசனை, அந்த ஸ்மெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அதை குடிக்கும் போது அவங்களுக்கு சளி இருமலை தடுக்கிறதோட அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்டையும் கெயின் பண்ணி விட சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப் கொடுக்கலாங்க. சூப்ல எல்லா வகையான காய்கறிகளையும் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பெப்பர் போட்டு அதுல மஞ்சள் தூள் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் சஜஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, நீங்க பால் சளி இருக்கும்போது பால் குடிச்சா கூட கொஞ்சம் சளியை தூண்டி விட்டுருன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. டீ காஃபியா எடுத்துக்கிட்டாதான் அது நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணிவிடும். அந்த பால்ல கொஞ்சம் மிளகும் மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி பிள்ளைங்களுக்கு நீங்க தாராளமா தரலாங்க. அப்படி இல்லைன்னா பால்ல கொஞ்சம் லைட்டா ஹனி மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது சளி இருமல், அந்த தொண்டையில இருக்க வலி, அந்த வறட்சி எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது போக ஹோம் ரெமடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேங்க புதுசா. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சாறு எடுத்து கொடுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன வெங்காயம் சாறு எடுத்து பிள்ளைங்களுக்கு படுக்கும்போது நீங்க கொடுக்கலாம். அல்லனா சின்ன வெங்காயத்தை தட்டி தட்டி தலையில 10 மாதிரி போட்டு கொடுக்கலாங்க. இது போக ஹோமியோபதியில என்ன தீர்வு இருக்குன்னா, ஜஸ்டிஷியா ஆடாதோடாங்க. நாங்க ஜஸ்டிஷியா ஆடாதோட அந்த ஒரு மூலிகை இருக்கு, மூலிகை செடி இருக்குல்ல, ஆடாதோட மூலிகை செடியில இருந்து ப்ரிப்பேர் பண்ற அந்த மெடிசின் பேரு தாங்க ஜஸ்டிஷியா ஆடாதோட. என் கையில இருக்குங்க. இதுதாங்க ஜஸ்டிஷியா ஆடாதோடா. நான் இந்த நேம் சொன்ன உடனே நீங்க உடனே போயிட்டு இந்த மெடிசன், எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, உடனே இந்த மெடிசனை வாங்கி நான் சாப்பிடுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு லைசன்ஸ்டு பிராக்டிஸ்டு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கின பிந்தி தான் நீங்க இந்த மெடிசன் எல்லாம் எடுத்துக்கணும். செல்ஃப் மெடிக்கேஷனா நீங்க நிச்சயமாவே எடுத்துக்க கூடாதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெடிசன் இருக்கும். அவங்களோட மனசை பொறுத்து, அவங்களோட உடல் அமைப்புகளை பொறுத்து, அவங்களோட சிம்டம்ஸ் பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெடிசன் மாறி. இப்போ உங்களுக்கு கொடுக்குற ஒரே மெடிசனை நான் உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு நிச்சயமா கொடுக்க முடியாது. ஸோ அதனால செல்ஃப் மெடிக்கேஷனை அவாய்ட் பண்ணிருங்க. மூச்சு திணறல், அப்புறமா சுவாச கோளாறு, நெஞ்சுக்குள்ளேயே சளி இருந்து நிறைய சளி இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் நாங்க இந்த மெடிசனை பயன்படுத்திட்டு வரோங்க. உங்களுக்கு ஹோமியோபதியை பத்தி, உங்களுக்கு இந்த மெடிசன்ஸை பத்தி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கே நீங்க தாராளமா அணுகலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிளா தான் இருக்குங்க. உங்க வீட்டுல யாருக்காட்டும் சளி இருமல், இந்த மாதிரி வறட்டு இருமல், மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, நாள்பட்ட இருமல் இருக்கு, எப்போதுமே அவங்களுக்கு அலர்ஜி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கை கான்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவரை கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.